எந்த மழை பெஞ்சாலும் எந்த புயல் படித்தாலும் எவ்வளோ கால சூழ்நிலை இருந்தாலும் நான் மீட்டிங்கு வரணும்னு நினச்சேன்னா நான் எந்த தடையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 50வது கருத்தரங்கத்திலிருந்தே வந்துட்டுருக்காங்க. ஏன் 25வது கருத்தரங்கத்துலேயே இருந்து வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அதனால் இவங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தெரில. இருந்தாலும் நம்ம சங்கத்துக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய சிம்ம நாயகி கரூர் அஸ்டோ மணிமேகலை அக்கா அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்டோ மணிமேகலையின் அன்பான வணக்கம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் இது ஒரு அற்புதமான மாத கருத்தரங்கம் அப்படிங்கிறதுல தொடர்ந்து எனக்கு டைமை ஒதுக்கி என் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதை நேரில் உளவு ஜோதிட ஆர்வலர்களும் சரி, யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ ஒரு ஜோதிடம் என்பது எங்களுக்கு இப்போ எங்கள் குழுவில் ஒரு ஜோதிடர்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ஸ், அதாவது விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது. அப்போ என்னென்னா, ஜோதிடத்தில் ஐயா தான் ஒரு ஹரிஹரன் ஐயா, திண்டுக்கல் ஹரிஹரன் ஐயா தான் எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, ஜோதிடம் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு. இது எல்லா ஜோசியருக்கும் நடக்கிறது தான். ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக திண்டாடிட்டார் போல். ஒரு பையன் கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ 96 அப்படின்னா 28 வயசு. அந்த பையன் ஜாதகம் பார்க்க வந்திருக்கான். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டிருக்கான். கல்யாணம் ஆகுங்கிறதுக்கு சொல்லிட்டு, ஏப்பா லக்னம் பாதிச்சிருக்கு, தசாபுத்தி பாதிச்சிருக்கு, கோட்சாரம் அதுக்கு வழிவிட்டாலும் கூட தசாபுத்தியோ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக விஷயங்களோ அதற்கான தடையை கொடுக்குமேப்பா அப்படின்னா, அவன் கேட்குற கேள்வி, எனக்கு என்ன நடக்கணும், எனக்கு யார் மனைவியாக வரணுங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே ஜாதகத்தில் டிசைட் ஆகி தானே இருக்கும். அப்போ அது தானாக நடந்துட்டு போகுது. நான் ஏன் ஜோசியம் பார்க்கணுன்னு கேட்டேன். நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும்? எனக்கு என்ன கர்மாவோ அந்த கர்ம வினைப்படி தான் நடக்குது அப்படின்னா, அது நம்ம என்ன செஞ்சாலும் அந்த காலம் அனுமதிச்சா அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னா, அப்போ நான் எதுக்கு தேவையில்லாமல் காசு பணத்தை கொடுத்து ஜாதகத்தை பார்க்கணும், உங்களை தேடி வரணும், பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டாப்படியான். அதுக்கு புரியாமல் அவர் குழுவில் போட்டார். எனக்கு இப்படி ஒருத்தர் வாச்சிருக்கேன், நான் என்ன தான் பண்ணட்டும். ஏன்னா அவர் ஒரு சில கருத்துக்களை லாக் பண்ண அவர் மைண்டுக்கு என்ன தோணுது சொல்கிறதுங்கிறத விட நாங்களாம் என்ன சொல்கிறோன்னு கேட்குறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். அதனால் ஐயா போட்டிருந்தார். அப்போ நான் அதுக்கு சொன்னேன், நேற்று ஒரு ஜாதகம் ஐயா விஜயன் ஐயாலாம் இருக்கார், கொஞ்சம் ஜாதகத்தை நான் உங்களோட டேட்டா பொறுத்து, டைமாக பொறுத்து, பிளேஸ் ஆஃப் கொடுத்து இந்த தேதியில் இது நடக்கும்யா அப்படிலாம் சொல்கிற ஆள் இல்லை. அதாவது லக்னம் விருச்சக லக்னம், மக நட்சத்திரம் சிம்ம ராசி. ஜாதகம் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், சனி, கேது, இந்த 5 கிரகமே மீனத்தில், திதி சூன்யத்தில். குரு நீசம் 3ல். அப்போ லக்னாதிபதி செவ்வாய் 11ல் செவ்வாய் ராகு காம்பினேஷன். சந்திரன் அவயோகி, சந்திர திசை ஆரம்பம். அப்போ என்னன்னா, புதனும் அஸ்தங்கம், சுக்கிரனும் அஸ்தங்கம், புதன் நீசம் அஸ்தங்கம், சுக்கிரனும் அஸ்தங்கம், குரு சனி பரிவர்த்தனை, நீச பரிவர்த்தனை, அதுவும் திதிசூன்யத்தில். இந்த மாதிரி ஒரு, அப்போ 2ஆம் அதிபதியும் திதிசூன்யம், 5ஆம் அதிபதியும் திதிசூன்யம், டோட்டலாக எல்லாம் லாக்கா. சந்திரன் அவயோகியாகி கர்மஸ்தானத்தில் பாதகாதிபதினு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இவங்க திதிசூன்யம் அஸ்தங்கத்தை விட அதிகமாக பாதிப்பு கொடுக்கறது பாதகாதிபதி தானே அந்த இடத்துல பார்க்க போனால். அப்போ விருச்சிக லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதி தசை மக நட்சத்திரத்தில் உட்காந்து தசை நடத்தும் போது அவங்க அப்பா வழி சொத்து இருக்குது, இந்த அம்மா வழி சொத்து இருக்குது. ஆனால் இவன் படித்த படிப்புங்கிறது இவனுக்கு ஹெல்ப் பண்ணல. 28 வயசு தான் ஆகுது, படித்த படிப்புக்கு ஹெல்ப் பண்ணல. ஏதோ ஒன்றை படிச்சுட்டு பிகாமோ என்னமோ படிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் சேலத்தில் சும்மா சாதாரண ஒரு 12 ரூபா 15 சம்பளத்தில் இருக்கார்.
கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க. வாடகை வீடு, அது முதலையாவது பெரிய வீட்டில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுக்கு வீட்டில் இருக்காங்களாம். வீடு வேணுன்ட்டாங்களாம், மாற்றி அழுக்கு வீட்டில் இருக்காங்களாம். அடுத்த வீடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க கூட காசு இல்லையா. அவங்க அக்கா, அதாவது பெரியம்மா கூட தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். பொண்ணும் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குறாங்க. இந்த இடத்துல அடுத்த செலவுக்கு காசு இல்லை, அப்பா கூட இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் சொத்து இருக்குது, எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஜாதகங்கள் எடுக்கும்போது கரெக்டாக லக்னம் மாந்தி மாட்டிக்கிச்சு. 2-5 பாவம் கெட்டுருச்சு. புதன் சுக்கிரன் 7-8 அதிபதியும் அஸ்தங்கமாகுது. அங்கே இங்கே செவ்வாய் 11 பகை வீடு, ராகு கூட. சந்திர திசை அவயோகி, சந்திரன் கேது சாரம் கர்மஸ்தானத்தில். இந்த திசாபுத்தி இப்போ தாய் தந்தையை விட்டு வெளியில் போனால் வெளில போகிறதுக்கு வழி இல்லை, அம்மா அப்பா விட்டு வெளில போகணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதி, அது பாதகமாகி போச்சு அப்படின்னா, தசாபுத்தி நடத்துது அப்படின்னா அம்மா அப்பா விட்டு வெளில போயிடணும். அல்லது சின்ன வயசுல தத்து கொடுத்து வாங்குறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுருக்கணும், செய்யலை. இப்போ அம்மா அப்பா விட்டு வெளில போக சொல்லுங்கள், அவனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா அதுக்கும் மாட்டாங்களாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொத்து பத்து. இப்போ அப்பாவுடைய சொத்து பத்துக்களை போய் கேட்டு அதெல்லாம் சரண்டர் பண்ணி கொஞ்சம் கடன் இருக்குது கட்டிட்டு அதெல்லாம் எழுதி கொடுன்னு கேட்கலாம் அப்படின்னா அவங்களோட வந்து என் கூட ஒன்று சேர்ந்துருந்தா தான் சொத்து தருவேன்னு சொல்லுவார் அப்பா. அதனால அதுவும் ஆகாதான். அம்மா விட்டு சொத்து இருக்குது, அண்ணன் மிலிட்ரி, அவங்களுக்கு நான் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இப்போ அப்பாவில் 30 சென்ட் நிலம் இருக்குது, கையெழுத்து போட்டு கொடுத்தா எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து போடுவாரான்னு கேட்குறாங்க. அதுவும் போய் கேட்குறதுக்கு நாட்டதெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தா வாங்கிக்கலான்னு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எந்த வழிபாடு சொன்னாலும் அப்புறம் அவங்க சொல்கிறது பெரிய பெரிய ஜோசியெல்லாம் சொல்கிறாங்க, வரிசையாக எல்லா ஜோசியரையும் சொல்கிறாங்க. நாங்கள் எல்லா பக்கம் பார்த்துட்டு அடுத்த கிளைண்ட் வாங்கன்றாங்க. என்னால் சரியான எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா ஒரு வழிபாடு சொன்னால் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதை வந்து ஸ்ரீவாஞ்சியத்தில் போய் அந்த ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. வேறு யாருமே நம்ம கோபையா தான் சொல்லியிருப்பார் போல். கோபையா சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த ஈரோடு மாநாட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவங்க. அதையெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க யூடியூப் கவனிச்சிருக்காங்க. ஸ்ரீவாஞ்சியம் போய் ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு வாங்க, எந்த சாபமாக இருந்தாலும் தீருன்னா அதுக்கு போகலையாம், அதில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லையாம். அப்போ சின்ன ஒரு கோயில் வழிபாட்டுக்கு அவன் போக மாட்டான், அவனுக்கு நம்பி இல்லை, அவன் விதண்டவாதம் பேசுகிறான், என் பேச்சை கேட்க மாட்டான். சந்திரனை எப்படி அப்பா அம்மா பேச்சை கேட்பான், ஆனால் அம்மா கூடவே தான் இருக்கான். அப்போது காலபுருஷனுக்கு 4ஆம் இடமே பாதகஸ்தானம் ஆகும்போது சொத்துக்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் பகை. அப்போது நீ போய் அந்த பரிகாரம் பண்ணுனாலும் அந்த பாதகாதிபதியினுடைய தசாபுத்தி அவயோகியாகி தசை நடத்தும் போது அதை செய்யறதுக்கு கூட அனுமதிக்காத சில ஜாதகங்களும் உண்டு. அப்போ இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் சொன்னாலும் அதுக்கு ஒரு விதண்டாவாதம் அல்லது அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாத தனமாகவே பேசினா ஒரு ஜாதகத்தை எப்படி பாஸ் பண்ணுறது? இவர் கேள்வி கேட்ட அடுத்த செகண்டு நமக்கும் அதே மாதிரி ஜாதகம் வருது. இப்போ இதை நான் யோசிக்கும்போது இந்த சந்திரன் கேது காம்பினேஷனுக்கு வரும்போது நான் ஒரு யூடியூப்பில் தான் ஒரு பதிவுங்க எடுத்தேன். என்னுடைய அனுபவத்துலேயும் இது சொல்கிற விஷயம். ஒரு கண் திஷ்டி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு திஷ்டி ஆகட்டும், ஒரு செய்வினை குற்றங்களாகட்டும், இது யார் செய்வா, எங்கேருந்து வருது, இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஆக்சுவலாக பரிகாரங்கள்ங்கிற ஒரு விஷயம் அந்தளவுக்கு எடுக்கிற ஆள் அல்ல. வழிபாட்டு முறைகள்ங்கிறது கூட கிளைண்ட்டுக்காக ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்கு தான் எடுப்பேன், கிரகங்கள் அதன் வேலையை செய்யுங்கிற மாதிரி. ஆனால் இப்போ பார்க்க போனால் உங்களுக்கு சந்திரன் ராகு காம்பினேஷன், சந்திரன் கேது காம்பினேஷன்லாம் நிறைய ஒரு கண்டிஸ்டி, அதாவது ஒரு பாதகாதிபதி 2ஆம் இடத்து அதிபதியோடு தொடர்பு பெறும் பொழுது மேக்சிமம் சந்திரனோடையும் சுக்கிரனோடையும் ராகு கேதுகள் சம்பந்தப்படும் போது இந்த கண்டிஸ்டி, கண் பார்வைங்கிறது மற்றவர்களுடைய ஏவுதல் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு நிறையவே இருக்குது நான் பார்த்த வரைக்கும். அப்போ இதுக்கெல்லாம் அந்த திஷ்டிக்கு உண்டான விஷயங்களை நம்ம அப்பப்போ அதை எடுத்துக்கணும். அதுதான் சந்திரன் ராகு மாரியம்மன் எடுக்கிறாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த உப்பு வாங்கி தலையை சுற்றி போடுறது, அடிக்கடி திஷ்டி எடுத்துக்கிறது. இப்போ எனக்கு முன்னாடி பேசின குணா என்னன்னு நினைக்கிறேன், தண்ணியை வச்சு டன் கணக்கில் கொடுத்தாரு பரிகாரம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உள் வாங்கினீங்களோ தெரியாது, எனக்கு முன்னாடி போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். குணான உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பார். அப்போ தண்ணி தோஷம்னு ஒன்று இருக்குது. இதுதான் தாய் தோஷம், தண்ணி தோஷம், டிஎன்ஏ பிரச்சனை,
இதை வந்து அழகாக சொன்னார். அந்த காலத்து பரிகாரம் எங்கள் ஐயாலாம் தண்ணி தான் மந்திரிச்சு கொடுப்பாரு. ஒன்று திண்ணீர் மந்திரிச்சு கொடுப்பாரு, இல்லை தண்ணி மந்திரிச்சு கொடுப்பாரு. பல்லு வலிக்கெல்லாம் தண்ணி மந்திரிச்சு கொடுத்து சரியாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் எங்கள் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலங்கிறதுனால காவல் தெய்வ கோயில் எல்லா கோயிலையும் தீர்த்தம் அடிப்பாங்க. மூஞ்சியில் பட்டார் பட்டார்னு தீர்த்தம் அடிப்பாங்க. அது சும்மா தண்ணி பட்டா பார்த்தாது நல்லா அடிசாமிப்பாங்க. துணியே நனைஞ்சு போயிடும். சட்டார் சட்டார்னு அடிப்பாங்க. பிடிச்ச பேய பூட எல்லாம் போயிடும் அந்த தீர்த்தத்தில். அந்த மாதிரி அதற்கு வேல்யூ உண்டு. அந்த தண்ணிக்கு நீங்கள் வெளியில் எவ்வளோ ப்ரெஷராக, எவ்வளவு நெகட்டிவ்ஸோட, எவ்வளோ டென்ஷனாக வந்தீங்கனாலும் வீட்டில் போய் குளிச்சிங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் ஆவீங்க பாருங்கள். ஒரு ரிலாக்ஸாக நைட்டு நீங்கள் பகல் பூரா எவ்வளோ வேலை செஞ்சீங்கனாலும் குளிச்சுட்டு போய் படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தூக்கம், அப்படி ஒரு தூக்கம் வரும். இது அந்த தண்ணி அதை சரிபடுத்துது. ஒரு பகையாளியே நம்ம வீட்டுக்கு வரும்போது யார் நம்மக்கிட்ட சண்டை கட்டணும் இருந்தால் கூட இந்த கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு பேசுங்கன்னு தண்ணியை கொடுத்து பாருங்கள். தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அவனால் சண்டை கட்ட முடியாது நம்மக்கிட்ட. அதனால தான் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணியை கொடுன்னு சொன்னான். ஏன்னா என்ன விரோதம் இருந்தாலும், என்ன பகை உணர்ச்சி இருந்தாலும், என்ன நம்ம மேலே உணர்ச்சிகள் இருந்தாலும் அந்த தண்ணி ஒரு சொம்பு குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இதாகிரும்னு குணானா சொன்னார். இது நிதர்சனமான உண்மை. முன்னோர்கள் அந்த காலத்தில் நமக்கு வச்சிருக்கிற ஐதீகமான பரிகாரம். ஆனால் இது எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு சொல்லு. அதாவது பால் கொடுத்த வீட்டுக்கு பாதகம் நினைக்கக்கூடாதும்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மோரோ பாலோ முதல்ல கொடுப்பாங்க. அப்போ எல்லளவும் அந்த வீட்டுக்கு பாதகம் நம்மளால் நினைக்க முடியாதுங்கிறது பால் குடித்தா வர்ற விஷயம். இதெல்லாம் சந்திரனுடைய ஆதிபத்தியம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ எப்படி நீங்கள் சந்திரனையும் சுக்கிரனையும் சொல்கிறீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. காலபுருஷ தத்துவப்படி மேஷ லக்னம். நீங்கள் மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடம் சொல்கிறது சுக்கிரன். இந்த ராகு கேதுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரனோடு சந்திரனோடு 2ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய விஷயம் சந்திரன். 12ஆம் இடத்துல உச்சத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். இவங்க 2 பேர் தான் பார்வைக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை. நீங்கள் சயின்ஸில் பேசும்போது அந்த லென்ஸு சம்மந்தமாக பேசுவாங்க. அப்போ கிட்ட பார்வை, தூர பார்வைக்கு இவங்க 2 பேர் தான் ஆதிபத்தியமாக வருவாங்க. அப்போ இந்த பார்வைக்குண்டான கிரகத்தோடு ராகு கேதுகள் சம்பந்தப்படும் போது, இதில் பாதகாதிபதி சம்பந்தப்படும் போது, 2ஆம் இடத்து அதிபதியான நம்ம லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்து அதிபதியோடு சம்பந்தப்படும் போது அந்த திருஷ்டி அப்படிங்கிறதோ அந்த ஏவுதல்ங்கிற ஒரு விஷயமோ இது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு குழந்தை ஜாதகத்தை நம்ம ஒரு பேத்தி, நமக்கு ஒரு குழந்தை மக, அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாய்க்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய உத்து பார்க்கணும். அதுக்கு ஒரு ராகு தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு சந்திரனுங்கிறது 2ஆம் இடம். இப்போ 2ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்குது. இப்போ சந்திரனுங்கிற ஒரு தாயே நம்ம குழந்தை எப்படி சிரிக்குது, எப்படி பால் குடிக்குது, எப்படி சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பூரா சாப்பிட்ருச்சு அப்படின்னு அதை கவனித்து பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமா. அப்போ அதனால தான் நம்ம திருஷ்டி சுற்றும் போதே தாய் கண்ணு பட தந்தை கண்ணு படான்னு திருஷ்டி எடுப்போம். ஃபஸ்ட்டு தாய் கண்ணுக்கு தான் எடுப்போம். அப்போ என்னென்னா இந்த கண் பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, இந்த திருஷ்டி அப்படிங்கிறது நெகட்டிவ் தாட்ஸு. சுக்கிரன் கேது ராகு, சந்திரன் கேது ராகு, இவர்கள் கண்டிப்பாக இதுகளோட சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க அடிக்கடி அந்த பொருளாதாரத்தில், அந்த சுகஸ்தானத்தில் ஒரு நல்ல சீலை கட்டினா கூட அடுத்த டைம் அதை கட்டும்போது அவங்களால அது பளிச்சுன்னு அதே மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிடும். ஒரு ட்ரெஸ் சென்ஸ்லேயே கூட சாப்பாடு அப்படி தான். யார் முன்னாடியாவது நல்லா ரசித்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டாங்கன்னா அடுத்த தடவை அவங்களுக்கு அந்த சாப்பாடு சாப்பிடவே பிடிக்காது, அல்லது சாப்பிடவே கொடுத்து வைக்காது. அது ஏன்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் முன்னாடி அவங்க அதை ரசித்து சாப்பிடும்போது அவங்க பார்த்ததுனால அதுக்கடுத்து அந்த சாப்பாட்டை சாப்பிடவே முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிறையா வச்சோ அல்லது கொஞ்சமாக ரசித்து சாப்பிட்டு அவங்க அதை உத்து பார்த்துட்டாங்கன்னா அடுத்த டைமு அந்த சாப்பாட்டை உங்களால் எந்த இடத்துலையும் ரசித்து சாப்பிட முடியாது. இது ஏன் அப்படின்னா அந்த கண் பார்வைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஆனால் அந்த கிரகச்சேர்க்கை இருக்கும் பொழுது அதிகமாக அது பலப்படுதுங்கிறான். இப்போ நம்ம செய்வினை குற்றத்துக்குன்னு ஒன்றுக்கு வருவோம். என்னென்னா அரை மணி நேரம் ஆனால் எனக்கு சொல்லுங்கள். செய்வினை குற்றத்துக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த செய்வினை குற்றங்கள் எங்கேருந்து தாக்கமாகுது அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கர்மா அப்படிங்கிறதும் சரி, முன்னோர்களுடைய அப்படிங்கிறதும் சரி, ஜாதகத்தில் ஒரு சில கஷ்ட நஷ்டங்களுக்கு, ஒரு சில திசாபுத்திகளுக்கு நம்மளால் ரெமடியே கொடுக்க முடியல அப்படிங்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சனி கேது காம்பினேஷன், குரு கேது காம்பினேஷன்,
சந்திரன் கேது காம்பினேஷன் இதெல்லாம் புதன் கேது கூட வரும். ஆனால் புதன் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அப்படின்றது ஒன்று வரும், அது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அது வரும். ஆனால் இந்த சனி கேது குரு கேதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையவே குடும்பத்தையே பொருளாதாரத்தையோ தொழிலையோ, ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு சனியும் குருவும் தான் வர்றாங்க. தர்மத்துக்கு அதிபதி குரு, கர்மத்துக்கு அதிபதி சனி. இவங்களோட கர்மிக் பிளானட்டான கேது சேரும் பொழுது சரி, இப்போ சந்திரன் கேது அப்படிங்கிறது வந்து அந்த மனோபலம், அதுவும் விருச்சகத்துலலாம் இருந்துருச்சுன்னா கேட்கவே வேணாம். சந்திரன் கேது காம்பினேஷன்லாம் ரொம்ப மனசை வலுக்குன்ற வச்சு அது நோயினுடைய தாக்கத்தை அதிகமாக கொடுக்குற பவர்லாம் சந்திரன் கேது காம்பினேஷனுக்கு வந்துடும். புதன் கேது காம்பினேஷனில் கூட அந்த ஒரு புத்திசாலித்தனத்தை வச்சு படிப்பை வச்சு படிப்பில்லாட்டி போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அது மாற்றிக்கலாம். ஆனால் இந்த சனி கேது குரு கேது சந்திரன் கேது இந்த காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செய்வினை குற்றத்தினுடைய தாக்கத்தை அதிகமாக காட்டும். அதுவும் தசா புத்தியில் குடும்பத்தை பிரிக்கிறது, அந்த சந்நியாச அமைப்புங்கிறது, உறவுகளுக்குள் பகையாகிறது, தொழில் பிளாப்பாக வருது. குரு கேது கடனினுடைய கடன்படுதலுடைய அம்சங்கள் அதிகமாகிறது. இதெல்லாம் இயல்பாகவே வந்துடும். இதுக்கு தேவையான பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது ஒரு பரிகாரங்கள். இதில் காலவர்ஷ தத்துவத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தர்ம திரிகோணமான நெருப்பு தத்துவத்திலையாக இருந்தால் அது யாகங்கள் ஹோமங்கள்னு பண்ணிக்கலாம். நிலத்தத்துவமான விஷயங்களாக இருந்ததுன்னா அந்த கஷ்டம் உழைப்புங்கிறத வச்சு நம்ம டெவலப் ஆகிக்கலாம் பின்காலங்களில். அப்படிங்கும்போது இதே காற்று தத்துவமாக இருந்தால் அது கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் போகும், அது கஷ்டப்பட்டு தான் வரணும். ஊரை விட்டு வெளியேறி போகிறதெல்லாம் காற்று தத்துவத்தில் இருக்கிற ராசிகளில் வரும். நீர் ராசிகளுங்கும்போது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதில் ஜலம் சம்பந்தமான, அதாவது காற்று தத்துவம் அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோமங்கள் மந்திரங்கள், ஹோமங்களை விட மந்திர உற்சாதனங்கள், நம்ம ஒரு காலையில் ஒரு சகஸ்ரநாமம் கேட்குறது, அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மந்திரங்களை 10ஆம் பதிகம் படிக்கிறது, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நம்ம சுந்தரகாண்டம் படிக்கிறது, இதெல்லாமே வந்து அந்தந்த ப்ராப்ளங்களுக்கு வழக்குகளுக்கு துன்பங்களுக்கு ஒரு பெரிய ரெமெடியாக இருக்கும் காற்று தத்துவம். இப்போ நீர் தத்துவம் அப்படிங்கும்போது ஜலகிரீடங்கிற மாதிரி அங்கங்கே போய் நம்ம ஒரு ஜலங்களில் நம்மளை ஐக்கியப்படுத்தி நம்ம முழுகி அதை வந்து அது ஒரு சுக்கிரன் கேது காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம ஒரு காசை வச்சு நமக்கு அங்கே தலை முழுகிறதுங்கிறது, இல்லை நமக்கு ஒரு துணிமணிக்கு தோஷம், நம்மளுடைய எப்படி சொல்கிறது, வஸ்திரத்துக்கு தோஷம், நம்மளுடைய அழகுக்கு தோஷம் அப்படின்னா நம்மளுடைய துணிமணிகளை அங்கே கலட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு வேறு துணிமணிகளை மாற்றிக்கிட்டு வர்றதும் சரி. அதே மாதிரி நம்ம ஒரு குரு கேதுவுடைய காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா அங்கே குளிச்சுட்டு ஒரு 5 பேர் ஐயருக்கு சன்னியாசிகளுக்கு நம்ம ஒரு வஸ்திர தானத்தை கொடுத்துட்டு வர்றது அல்லது அன்னதானத்தை கொடுத்துட்டு வர்றது, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. குருமார்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு காவி ட்ரெஸ்ஸோ ஒயிட் ட்ரெஸ்ஸோ எடுத்து வச்சு ஒரு 16 ரூபா காசு, ஒரு முல்லைப்பூ, ஒரு ஸ்வீட், ஒரு லட்டு கூட வச்சு, அல்லது ஏதாவது ஒரு மஞ்சள் கலர் உண்டான ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு அந்த ஐயர்களுக்கு நம்ம கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. சனி கேது காம்பினேஷன் கேட்கவே வேணாம், இதுக்கு நிறையா கேட்டகரி இருக்குது. சனி கேதுக்கு நிறைய இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வயதானவர்கள் எடுக்க முடியாது. கேது காம்பினேஷன் வருது, கூணுழுந்த அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப கூணுழுந்து நடக்க முடியாமல் கூணுழுந்தவங்களுக்கெல்லாம் கேதுவை வச்சு பரிகாரம் பண்ணிட்டு போகலாம். அவங்களுக்கு நம்ம வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கும்போது கூட கேது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த செய்வினை குற்றத்திற்கு உண்டான அமைப்புகளாக அருமையான ஒரு பரிகாரங்களாக இருக்கும். ஒன்று, இப்போ இந்த ஜாதகத்தில் நமக்கு ஒரு திருஷ்டி ஒரு செய்வினை குற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இப்போ அடுத்து வர்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம காலபுருஷ தத்துவப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இணைய போகுது. அப்போ இணைய போகுதுன்னா ஒரு 28 நாளாக என்னமோ வந்து சனி கேது காம்பினேஷனில் இணைய போகுது. எங்கே கும்பத்திலேருந்து மீனத்திலேருந்து பார்டரில் இணைய போகிறாங்க சனியும் ராகும். அப்போ என்ன இப்போவே பார்த்தீங்கன்னா அது கடல் மனை. நீங்கள் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கடல் உள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ சுனாமி எப்போ போன மாதிரி இப்போ எவ்வளவோ தூரம் திருச்செந்தூரில் கடல் உள்ளே போயிருக்கு, எல்லாம் போய் பாசி பொறுக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க. அது நடக்கக்கூடிய விபரீதம் என்னன்னு தெரியாமல் பாசி பொறுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கிறாங்க யூடியூப்பில். அப்போ கடல் உள் வாங்கி இருக்குதுன்னா அந்த தண்ணி எப்போ வெளில வருங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா?
அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த சனி ராகு காம்பினேஷன் எதற்கு உள்ளடங்குது? சனியும் ராகுவையும் பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரி காரகமாக எடுக்கலாம் அப்படின்னா மலம்பாம்புக்கு எடுக்கலாம். சனி ராகு மலம்பாம்பு தானே. இது அது என்ன, மலம்பாம்பு என்ன பண்ணும்? 6 மாதத்துக்கு தன்னை சுருக்கி தன்னை வயிற்ற காய வச்சு 6 மாதம் எதுவுமே திங்காமல் விரதம் இருந்து அப்புறம்தான் அந்த வளர்த்தினவனையே முழுங்கும்பாய். ஒருத்தனை சாப்பிடணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது தன்னை வருத்தி பட்டினி கிடக்குமா. அந்த மாதிரி இப்போ அந்த கடல் உள்வாங்குது, அடுத்து எத்தனை சாப்பிட போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை வந்து போடுறாங்க. சனி ராகு பக்கா அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ், அண்டர் கிரவுண்ட் இல்லீகளுக்கு உண்டான ஒரு கிரகம். அப்போ மத குருமார்களுக்குள்ள ஒரு சட்டங்கள் தீட்டுறதுல, சட்டங்களுக்குள்ள மத குருமார்களுக்குள்ள வேத சாஸ்திரத்துலையாக இருக்கட்டும், நாட்டில் இல்லீகல் அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், இதெல்லாம் தலைவிரித்து ஆடக்கூடிய அடக்குமுறையே இல்லாத அமைப்புகள்லாம் இந்த 28 நாளைக்கு சனி ராகு காம்பினேஷனில் நடக்கும். பத்தாததுக்கு இப்போ செவ்வாய் வேறு பார்க்குது கடகராசிக்கு. ஏற்கனவே நான் போன தடவை சொல்லிட்டு போனேன், சனி செவ்வாயை பார்க்குது. நல்ல விஷப்பூச்சிகள், ஆக்சிடெண்ட்டு, விபத்துக்கள்லாம் கடகராசிக்கே கூட நிறைய இருக்குன்னு சொன்னேன். இப்போ பத்தாததுக்கு கும்பராசியாக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, இப்போ சந்திரன் அந்த செவ்வாய் சனி செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே 2 மாதத்துக்கு மேலே இருக்குது. அப்போது கொஞ்சம் நம்ம பார்க்குற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், போகிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப பொறுமை நிதானம் தேவை. அப்போ இந்த சனி ராகு காம்பினேஷனுக்கு உலக அண்டத்துலேயும் சரி, நம்மளுடைய பிண்டத்துலேயும் சரி, நிறைய மாற்றங்களை, நிறைய ப்ராப்ளங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது ராசியில். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் எல்லாம் ஒன்று சேரும்போது, சனி ராகு காம்பினேஷன்லாம் ஒன்று சேரும்போது நம்ம பார்க்கும்போது என்னாச்சு, கொரோனா பரவுச்சு. அது நெருப்பு தத்துவம். யாகங்கள் ஹோமங்கள் வளர்த்துங்க, சுத்தபத்தமாக இருங்கன்னாங்க. இப்போ ஜலத்தில் வருது. அப்போ என்னென்னா நீர் ராசியில் வருது. அப்போ கடல் வழியோ குருமார்களோ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்களோ, தண்ணிக்குள்ளே நடக்கிற விஷயங்களோ, இதெல்லாமே அங்கே இருக்கிற ஒரு விஷயம். அப்போ ஆயில் சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய சேட்டலைட் சம்மந்தப்பட்டது. ஏன்னா இப்போ நீர் கடல் இருக்கக்கூடிய இடம், நீர் இருக்கக்கூடிய இடத்துல பெட்ரோலியம்ங்கிறதும் ஆயில்ங்கிறதும் அதிகமாக எடுக்கிறாங்க. அங்கே அதுதானே அதிகமாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதிக்கு உண்டான அமைப்பெல்லாம் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல தான் ப்ராப்ளம்ங்கிற ஒரு விஷயமும் கிரியேட் ஆகுங்கிறான். எப்போ அது சரியாகும் அப்படின்னா, குரு மிதுனத்துக்கு போய் குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை அங்கே படும்போது தான் அதனுடைய ப்ராப்ளம் சரியாகும். அது வரைக்கும் என்ன ப்ராப்ளம்ங்கிற ஒரு விஷயம் பெருசாக வந்து எதிர்பார்ப்போட தான் காத்திருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைக்கு. ஆனால் நமக்கு தெரியல, நமக்கு இன்றைக்கி தெரியல. அப்போ அன்னைக்கு வந்து சனி ராகு சேர்க்க 28 நாளைக்கு இருக்கும்போது தான் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறது தெரியும். சரி, அது யாரும் பார்க்கலையா அப்படின்னா, இன்னும் பாவகிரகங்கள்னு செவ்வாயெல்லாம் பார்க்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அது இருக்க தான் செய்யும். அதுக்குள்ளே ராகு கும்பத்துக்கு வரும்போது குரு பகவானும் மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா, குருவுடைய பார்வை ராகுக்கு கிடச்சதுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் கிடைக்கும், மாறும். ஆனால் இந்த 28 நாள் டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப நெருங்கின விஷயங்களில் போக 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 நமக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் சரி, அண்டத்துலேயும் சரி, ஒரு பெரிய பிரளயத்துக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது தாராளமாக எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இது நடக்கும். இது ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நான் நிறைய சொல்கிற விஷயம் வந்து, இப்போ கடகத்துக்கு மறுபடியும் முதல்ல கடகராசிக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போவும் சனி செவ்வாய் காம்பினேஷனில் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அந்த பூச்சி கடித்தவங்களையே மறுபடியும் கடிச்சிருக்கு, மறுபடியும் கடிக்குது, மறுபடியும் காலில் பிரச்சனை ஆகுது, மறுபடியும் ரத்த சம்மந்தப்பட்ட காலில் கிழிசல், கையில் கிழிசல், சிசேரியன் சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்டது, எல்லாமே வருது கடகராசிக்கு. அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்து, என்னென்னா கோட்சாரத்தில் இருக்கிற விஷயங்கள். இப்போ இதுக்கு வந்து என்னென்னா ரெமெடி இருக்குது, இல்லைன்னாலாம் போக முடியாது. என்னென்னா, ஒரு பிறப்பு ஜாதகத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு கிரக கூறுகள் 1-5-9 உண்டான காம்பினேஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களை பாதுகாத்துக்கும். அந்த எதுவுமே கோட்சாரத்துலேயும் சரி, பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி, எதுவுமே அது உங்களை கவனிக்கலை அப்படிங்கும்போது தான் நீங்கள் அந்த பிரச்சனையை உங்களுக்கு பெருசாக கிரியேட் ஆகும். ஏதாவது பிறப்பு ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தாலோ, 1-5-9 இருந்தாலோ, அல்லது கோட்சாரத்தில் 1-5-9 உண்டான கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தாலோ, குரு பார்வை இருந்தாலோ,
ப்ராப்ளம் நடந்தாலும் கூட உங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியாது. என்ன கடிச்சது, புறம் தான் கடிச்சதா, தட்டி விட்டு போகிற மாதிரி இருக்கும். என்ன கடிச்சது, தேளு தான் கடிச்சதா, தட்டி விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பாம்பு கடிச்சது நாங்கள் பார்க்குறதுக்குள்ளே போயிடுச்சுங்கிறதெல்லாம் யாருமே பார்க்கல. அப்படிங்கிற எந்த கிரகமுமே பார்க்கலைங்கும்போது நம்மளே பார்க்குறதுக்கும் யார் அந்த நேரத்துக்கு இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் இதில் இருக்கிற விஷயம். இந்த அளவுக்கு கோச்சாரங்கிற ஒரு விஷயம் நான் இதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இன்னும் கேது சிம்மத்துக்கு வந்தால் என்ன ஆகுங்கிற விஷயம்லாம் இருக்குது. ராகுவத்தை எடுத்துருக்கிறேன். இன்னும் கேது சிம்மத்துக்கு வரும்போது சிம்ம ராசியில் கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து அதனுடைய சிச்சுவேஷன் மாறும். இதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒரு விதமான பக்கா சிறப்பு இருக்குது. அந்த சிறப்புகள் என்னென்னா, ஒரு தசாபுத்திகள் அவங்கள காப்பாற்றுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த தசாபுத்திகளே அவங்களுக்கு 70% அந்த தசாபுத்திகள் அவங்கள காப்பாற்றும். ஆனால் ஒரு மாரகாதிபதியோ அட்டமாதிபதியோ பாதகாதிபதியோ சம்பந்தப்பட்டு பார்வையும் பெற்று தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது ஜோசியர்களே உங்களுக்கு நாங்கள் ஒரு பரிகாரமே சொன்னாலும், ஒரு பூஜை புனஸ்காரமே சொன்னாலும், ஒரு விரதங்களே சொன்னாலும் உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டம். அதாவது என்னென்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லியும் கூட அவங்க செய்யாமல் தவற விட்டு அந்த தண்டனையை அனுபவித்தவங்கள நான் பார்த்தேன் போன மாதம். எனக்கு அதெல்லாம் என்னென்னா, அந்த காசை வச்சு என்ன செய்ய முடியும்? இப்போ அந்த காசை நீங்கள் கடன் வாங்கி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஆனால் அதை வச்சு அதை என்ன பண்ண முடியும்? நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நன்றிங்கண்ணா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பரிகாரங்களை நீங்கள் தெரியும். ஒரு ஜோசியர்கிட்ட நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே, ஒரு மனுஷன்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போதே, இவங்க எடுத்த உடனே பரிகாரம் ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பணம் பிடுங்கிறது அப்படிங்கிறது போகிறாங்களா, இல்லை உண்மையாலுமே நம்ம ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு, இதற்குண்டான கட்டுப்பாடுகள், இதுக்குண்டான தாற்பயங்கள் அதில் இருக்குதாங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறவங்கள சாதாரண ஆளுகள், அதுவும் யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் கடைஞ்ச மோரில் வெண்ணெய் எடுக்கிற ஆளுங்க தான் யூடியூப்பில் பார்க்குறீங்க. ஆனாலும் எத்தனையோ பேர் இதனால் தற்காத்து பரிகாரங்கள் ரீதியாகவும் சரி, நான் பரிகாரமே எடுக்காத ஆள், ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்த்து தன்னை தற்காத்து கொண்டவர்கள் எக்கச்சக்கம். ஆனால் அவங்கள வெளில சொல்கிறதில்ல. பாதித்தவன் மட்டும்தான் வெளில சொல்கிறான். அப்போ ஏன் பாதித்தவன் வெளியில் சொல்கிறான்னா, அதை நீங்கள் செஞ்சதனுடைய திண்ணம் சரியில்லாமல் இருக்கும். அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒன்று செஞ்சுருப்பீங்க. 4 ஜோசியரை பார்த்துருப்பீங்க, கடைசியில் உங்கள் கருமா ஏன் ஆகாத ஒரு விஷயத்த சொன்னானோ அதை செஞ்சுருப்பீங்க. அதனால் ஜோதிடம் என்பது ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜோதிடம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த கிரகங்களினுடைய கட்டமைப்பே வேறங்க. எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, சொல்லிட்டு போகிறேன், அடுத்த மீட்டிங்கில் அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். பாபு அண்ணா பேசியிருப்பார் அருமையாக. அவர் அந்த கண்களுக்கும் ஜோதிடத்துக்கும் விளக்கம் கொடுத்தாரு. ஐயோம்மா, அதெல்லாம் அவங்களாம் எனக்கு அந்த சீனியராக கிடச்சது, அதெல்லாம் பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்டு. நிஜமாலுமே ஜோசியம் எங்கேயா இருக்குது அப்படின்னா, கண்ணில் தான் இருக்கான். நீ படிக்கிறது புத்திசாலித்தனம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நான் முக்கால்வாசி கண் திஷ்டி, செய்வினை குற்றா, சுக்கரன் காம்பினேஷனை பற்றி பேசியிருக்கேன். ஜோசிய கண்ணில் தான் இருக்குது. நீங்கள் கண்ணை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கும் நம்மளுடைய சிவலிங்கத்துக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கும். கண்ணை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிவலிங்கத்தோடைய ஆவுடை அப்படியே இருக்கும். ஆவுடை இருக்கும். அந்த லிங்கங்கிறது கருவிழிர். நீங்கள் நல்ல ஒரு கண்ணை இப்படி 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 ஃபோட்டோ ஒன்று இப்படி கண்ணை இப்படி ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிங்கத்தினுடைய சாயல் அழகாக இருக்கும். இது அவர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தார் பாருங்க. அதில் ஒவ்வொரு குறிப்பும் போட்டிருக்காங்க. அப்போ ஜோதிடம் என்பது சூரியன்றிருந்து வந்தது தானே அத்தனை கோள்களுமே. அப்போது இந்த 9 கோள்களுமே எல்லாமே சூரியன் தானே, வேற என்ன? அப்போ அந்த சிவனோட கண்ணை ஒப்பிடும்போது கண்ணு தான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையும் இருக்கக்கூடிய பவர், பார்க்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது கண்களுக்கு உண்டு. கண்ணே இல்லாதவன் ஜோசியம் சொல்கிறானே எப்படி? அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, கண்ணே இல்லாத ஜோதிடம் சொல்கிறான். ஒரு பொண்ணு இன்னைக்கு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இருக்குது, கண்ணை கட்டிக்கிட்டு நீங்கள் ஜோப்பில் என்ன வச்சுருக்கீங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுது. நீங்கள் என்ன, உங்கள் பேர் என்னங்கிறதெல்லாம் சொல்லுது. நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கண்ணை கட்டிக்கிட்டு சொல்லுது. அப்போ அதெல்லாம் எப்படி சொல்லுது? இப்போ கண்ணே இல்லாமல் சொல்லுதா இல்லையா? அப்போ மனக்கண்ணு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி
ஒரு பிரபஞ்ச ரகசியங்கிறது நம்மளுடைய உடல் உறுப்புகள் அந்த கிரகத்தோடு அந்த பிரபஞ்சத்தினுடைய லிங்கோட எப்படி பிணைக்கப்பட்டிருக்குதுங்கிறது தான் பெரிய மிராக்கலாக இருக்குது. எப்படி அதெல்லாம் உருவாகி அதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது, அதெல்லாம் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்கிறது தான் பெரிய ஒரு விஷயம். அப்போது நீங்கள் கிரகங்களை பார்த்து பரிகாரங்கள்ங்கிறத விட ஏன் இந்த இடத்துல இதுக்கு சக்தி இருக்குது, ஏன் இந்த கோயிலில் அதுக்கு சக்தி இருக்குது, இந்த இடத்துக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த கோயிலுக்கு போக சொல்கிறாங்க, போயிட்டு நம்ம ஒரு 4 நாளுக்கு தீபம் ஏற்றிட்டு வந்துட்டால் மட்டும் தீந்துராது. அந்த இடத்துக்கும் நம்மளுடைய உடல் உறுப்பில் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து ஜோதிடத்தோட கனெக்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஜோதிடம் உங்களோடு பயணிக்கும். கிரகங்களும் நீங்கள் என்ன கும்பிட்றீங்களோ என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கும் கொடுக்கும். ஜோதிடருக்கு மட்டுமல்ல, நாங்கள் ஜோதிடர்கள் அதை நம்புகிறோம், நாங்கள் அந்த கிரகத்தை நம்புகிறோம், அந்த இடத்துல அது இருக்குதுன்னு நம்புகிறோம், நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு அடுத்து நாங்கள் என்னத்தை கொடுக்கணும், உங்களை எப்படி சரி பண்ணணும்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்ல, உங்கள் பிரச்சனையை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் 10 பேர்த்துக்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. நாங்கள் அதை தீர்க்கறது எப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். அப்போது தீர்வுக்கான பிளேஸை தொலாவுறோம், அதற்கான சயின்ஸை தொலாவுறோம். அப்போது அதற்கான கிஃப்டை இந்த கடவுளும் நவக்கோள்களும் பிரபஞ்சங்களும் ஜோதிடர்களுக்கு கொடுக்குது. அது பரிகாரமாக இருக்கட்டும், தாந்திரிகமாக இருக்கட்டும், மாந்திரீகமாக இருக்கட்டும், ஏமாத்திரனாக இருக்கட்டும், கைரேக பார்க்கறனா இருக்கட்டும், குடுகுடுப்பு ஜோசிக்காரனாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த வாக்கு பழித்து ஒரு திண்ணீர் எடுத்து கொடுத்தாலும் அந்த திண்ணீரில் சக்தி வரணும்னு நினச்சி கொடுத்தோம்னா அதுக்கு சக்தி வரும். அது அந்த அதற்கான கிரகம் அந்த சனியோ அந்த கேதுவோ அதுக்கு முன்னாடி நின்று அதுக்கு அருள் புரியும். இது அந்த ஜோதிடர்களுக்கு உண்டு. இப்போ இதிலேருந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது, ஒரு கோயிலில் போய் கனெக்ட் ஆகிறது, எந்த கோயிலுக்குமே நான் போக மாட்டேன், எந்த ஜாதகமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அவங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்துக்கு அந்த கிரகங்கள் அவங்களுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கிறது தான் நான் அறிஞ்ச ஜோதிடம். என்கிட்ட வர்ற கிளைண்ட்டும் அப்படி தான் இருக்காங்க. 1/2 hour ஆயிடுச்சு. இதோடு என்னுடைய சிற்றுரையை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த மாதம் வர்றேன் உங்களுக்கு புது தகவலோட. உங்களை மீண்டும் உங்களுக்கு தகவல் தர்றதுக்கு நான் என்னால் முயன்ற கற்ற விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய சிம்மநாயகி அஸ்ட்ரோ மணிமேகலை அக்கா அவர்களுக்கு ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளை நிறுவன தலைவர் தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் அவர்கள் பொன்னாடை பொருதி கௌரவிப்பார்.